ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான் நிற்கிது. இதோடைய பேர் வந்து நித்திய கல்யாணி. இதுக்கு நித்திய கல்யாணி மட்டும் பேர் கிடையாது. சுடுகாட்டு மல்லி, சுடுகாட்டு பூ, நயனதாரா அப்படின்ட்டு நிறைய பேரில் இந்த செடியை அழைக்கிறாங்க. இது நிறைய இடங்களில் தேவையில்லாத இடங்கள்லாம் நல்லா வளரும். பட் இதோடைய மருத்துவ குணங்கள் தெரியாதனால நிறைய பேர் வந்து வீட்டில் வச்சு வளர்க்குறதே கிடையாது. இதோடைய பூ பார்த்தீங்கன்னா வெள்ளை அல்லது இளசிவப்பு நிறங்களில் இருக்கும். இந்த செடி கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுத்து ஆக்சிஜனை நமக்கு தருது. அதனால வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறது ரொம்ப நல்லது. இந்த நித்திய கல்யாணி பூவுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. புற்றுநோய், சர்க்கரை நோய், மாதவிடாய் இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த பூவிலேருந்து கிடைக்கிற கஷாயத்தை குடிப்பாங்க. இதை சுடுகாட்டு பூன்னு சொல்ல காரணம், இறந்தவங்கள புதைச்ச இடத்துல இந்த செடியை நட்டு வைப்பாங்களாம். இந்த ஜென்மத்தில் நீ என்ன சாப்பிட்ருந்த அப்படின்னா இன்னும் நிறைய நாள் வாழ்ந்திருக்கலாம் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக இந்த செடியை நட்டு வைப்பாங்களாம். அந்த அளவுக்கு இதில் மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு